بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. இந்த ஆயத்துகளுக்கு நேற்று ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. இன்னைக்கு ஒரு சில விளக்கங்கள். இந்த ஆயத்து இருக்கிறது, அல்லாஹ் தஆலா எல்லா பாவிகளுக்கும், அது இணை வைக்கக்கூடியவனாக இருக்கட்டும், அல்லாஹ்வே கிடையாதுன்னு நிராகரிக்கக்கூடியவனாக இருக்கட்டும், அவனுக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான் தௌபா செய் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அவனுக்கும் தாவத்து கொடுக்கின்றான். அல்லாஹ் எப்பேற்பட்டவன் என்றால், எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் கருணையாளனாக இருக்கிறான். பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய எல்லோருடைய பாவ மன்னிப்பையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். யார் அல்லாஹ்வின் பக்கமாக பணிந்து விடுகிறார்களோ அல்லாஹ் அவனை முன்னோக்குகிறான். தௌபா யார் செய்கிறார்களோ அவர்களுடைய முந்திய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அது எவ்வளோ பாவமாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, அது எப்போ நடந்த பாவமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை அல்லாஹ் டெலிட் பண்ணிவிடுகின்றான். இந்த ஆயத்துக்கு தௌபா இல்லாமலேயே அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிப்பான் என்று ஒருத்தர் தர்ஜுமா செஞ்சால் அந்த தர்ஜுமா சரியான தர்ஜுமா கிடையாது. தௌபா செய்யணும். தௌபா செய்தால் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். இணை வைப்பு ஷிர்க் என்பது இருக்கிறதே, தௌபா இல்லாமல் அதெல்லாம் மன்னிக்கப்படுவது கிடையாது. தௌபா செய்யணும், அப்போதான் மன்னிக்கப்படும். சஹீஹ் புகாரியில் இருக்கிறது, சில முஷ்ரிக்கீன்கள் இணை வைக்கக்கூடியவர்கள், அவங்க கொலையும் செய்திருந்தார்கள், விபச்சாரமும் செய்திருந்தார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், நாயகமே, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய தீன், உங்கள் மார்க்கம் எங்களுக்கு மிக நல்லதாக தெரிகிறது, உண்மையான மார்க்கமாக தெரிகிறது. ஆனால் என்ன, நாங்கள் பெரிய பெரிய பாவங்கள் செய்துவிட்டோம், அந்த பாவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஈமானை ஏற்றுக்கிறோம், ஆனால் நிறைய பாவம் செஞ்சுட்டோமே, அதுக்கு பரிகாரம் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹ் அந்த ஆயத்தும், அப்புறம் இந்த ஆயத்து குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், இந்த ஆயத்துகள் எல்லாம் அப்போ தான் இறங்கியது. முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முழு உலகமும், முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் கூட நான் இவ்வளவு சந்தோஷம் அடைந்திருக்க மாட்டேன். ஆனால் இந்த ஆயத்து எப்போ இறங்கியதோ அப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏற்பட்டது. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாயிடாதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான்னு சொல்லி அல்லாஹ் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளோ சந்தோஷம் நபி அவர்களுக்கு ஏற்பட்டது. ஒரு மனிதர் கேட்டார் ரசூலுல்லாஹ் இடத்துல, ஒருவர் ஷிர்க் செய்தால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தார்கள். பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், எச்சரிக்கை, யார் ஷிர்க் செய்தார்களோ, யார் ஷிர்க் செய்தார்களோ, யார் இணை வைத்தார்களோ அப்படின்னு நபி அவர்கள் 3 வாட்டி சொன்னார். அவர் இணை வைப்புக்கு பின்னால் அவர் தௌபா செஞ்சார் அப்படின்னா அதையும் அல்லாஹ் மன்னிப்பான். ஷிர்க்குக்கு பின்னால் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அதையும் மன்னிப்பான். முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது ஒரு ஹதீஸு, ஒரு வயதான கிழவன், ரொம்ப வயதாகி போச்சு, குச்சியை ஊனி தான் நடக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்துக்கு வந்தார். வந்துட்டு சொன்னார்,
நான் சின்ன பெரிய ஏகப்பட்ட பாவங்கள் நான் செய்துவிட்டேன் என்னுடைய வாழ்நாளிலே. வாழ்க்கை முதிர்ந்து போச்சு, ஆனால் வாழ்க்கையிலே நடந்த பாவங்கள் ஏராளம். சின்னது பெரியது என்று பல பாவங்கள் செய்திருக்கிறேன். என்னை எல்லாம் மன்னிப்பானா? எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீர் அல்லாஹ்வை ஒருவன் என்று ஏற்றுக்கொள்கிறீரா அப்படின்னு கேட்டான். அவர் அப்படின்னார். என்னை ரசூலாக ஏற்றுக்கொள்கிறீரா அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார் அப்படி சொன்னார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய சின்ன பெரிய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. 3 விதமான அமல் இருக்குங்க. அந்த 3 விதமான அமல் முந்தைய பாவங்கள் எல்லாத்தையுமே அழித்து போட்டுவிடும், ஒன்று மிச்சம் வைக்காது. அதில் 1வது ஈமான். ஒருத்தர் ஈமானை ஏற்றுக்கிட்டாருன்னா குஃபுர்ல நடந்த ஷிர்க்ல நடந்த எல்லா பாவங்களும் மொத்தமாக மன்னிச்சு விடும். அதே மாதிரி ஹிஜ்ரத், ஒருத்தர் ஹிஜ்ரத்து செய்கிறாருன்னா ஹிஜ்ரத்து முந்தைய பாவங்கள் எல்லாத்தையுமே அது அழித்து விடுகிறது. அதே போல ஹஜ்ஜு, யார் ஹஜ்ஜுக்கு போகிறாரோ அவருடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அன்று பிறந்த பாலகனை போலத்தான் அவர் திரும்புகிறார். இது ஹதீஸில் தெளிவான வாசகங்கள் இருக்கிறது. ரஜா கையோவின் வலதத்து அன்று பிறந்த பாலகன், தாய் அன்று பெத்த புள்ள மாதிரி அதுக்கு எப்படி பாவமே இருக்காதோ அந்த மாதிரி பாவமற்ற நிலையிலே அவர் திரும்புகிறார். இந்த 3 அமல் ஸ்பெஷலி அதில் ஈமான் ஒருத்தர் ஏற்றுக்கிறார் அப்படின்னா ஷிர்க்ல நடந்த எல்லா பாவங்களும் அல்லாஹ் மன்னித்து விடு. ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டிருக்கிறேன், நபி அவர்கள் இந்த ஆயத்தை ஓதுவார்கள் இப்படி, இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ் என்பதாக. அதே போல இந்த ஆயத்தை இப்படியும் நபி அவர்கள் படித்திருக்கிறார்கள். யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தன் மீது தனக்குத்தானே வரம்பு மீறி கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாகாதீங்க. இன்னல்லாஹ யஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். வலா உபாலி, இந்த வார்த்தையை எக்ஸ்ட்ரா ரசூலுல்லாஹ் ஆட் பண்ணி நபி அவர்கள் சொல்லியிருக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மிக்க மன்னிக்கக்கூடியவன், கருணையாளன். அப்போ இந்த ஹதீஸுகள் எல்லாத்தையும் வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், தௌபா செய்வதினால், பாவ மன்னிப்பு அல்லாஹ் கிட்ட கேட்பதினால் எல்லா பாவங்களும் அது மன்னிக்கப்படுகின்றது. அடியார்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையடைந்து விடக்கூடாது. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாயிடக்கூடாது. அல்லாஹ் எப்படி என்னைய மன்னிப்பான்? அல்லாஹ்லாம் என்னைய மன்னிக்க மாட்டான், நான் பண்ண பாவம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிராசையடைந்து விடக்கூடாது. எவ்வளவு பாவம் இருந்தால்தான் என்ன, எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தால்தான் என்ன, எவ்வளவு அதிகமாக இருந்தால்தான் என்ன, அல்லாஹ் தஆலா இடத்துல தௌபா செய்தால் தௌபாவுடைய வாசலும் ரஹ்மத்துடைய வாசலும் அல்லாஹ் இருக்கிறானே எப்பயுமே திறந்தே தான் வச்சிருக்கிறான். இன்னல்லாஹ யக்பலு தௌபத மாலம் யுபர்கிர், சக்ராத் வரதுக்கு முன்னால் வரைக்கும் அல்லாஹ் தஆலா தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். சக்ராத் வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. சக்ராத்து வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மேலே துனியாவுடைய விஷயங்கள் கண்ணை விட்டு மறைஞ்சிடும், ஆகரத்துடைய விஷயங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அல்லாஹ் மன்னிச்சுக்கோ, அல்லாஹ் தெரியாமல் பண்ணிட்டேன் அல்லாஹ் அப்படின்னா அது பிரயோஜனம் கிடையாது. அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தான், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி துனியாவிலே வாழுகிற போது தான் செய்த பாவங்களை எண்ணி வருத்தப்பட்டு அடுத்து செய்யக்கூடாது என்ற எண்ணத்தோடு அல்லாஹ் தஆலா இடத்திலே கெஞ்சினால் கதறினால் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், அலம் யஅலமு, அவர்கள் அறியவில்லையா, அன்னல்லாஹ ஹுவ யக்பலு தௌபத அன் இபாதி, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுடைய தௌபாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அல்லாஹ் ஏற்பான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் பேசும்போது, வமன் யஅமல் சூஅன் அவ் யظلم நஃப்ஸஹு ثم يستغفر الله
யார் ஒருவர் தீமையை செய்வாரோ, தனக்கு தானே அநியாயம் இழைத்துக் கொள்வாரோ, பிறகு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்பாரோ, இஸ்திக்ஃபார் கதே, அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்பாரோ, அல்லாஹ் தஆலாவை மன்னிக்கக்கூடியவனாக கருணையாளனாக அவர் காண்பார். இது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது. முனாஃபிக்குகளுடைய தண்டனை நரகத்தினுடைய அடித்தட்டிலே அவர்கள் இருப்பார்கள். இதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பேசிவிட்டு அங்கேயும் அல்லாஹ் இதைத்தான் சொல்லுகிறான். இல்லல்லதீன தாபு அஸ்லஹு, யார் தௌபா செய்தார்களோ, தன்னை சீர்திருத்தி கொண்டார்களோ அவங்களை தவிர அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவான். அப்போ மன்னிப்பு உண்டு, யாராகிலும் மன்னிப்பு உண்டு. தான் செய்ததை நினைத்து வருத்தப்பட்டு அல்லாஹ் தஆலா இடத்துல, ஏன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பெருசு. அல்லாஹ்வுடைய கோபத்தை விட இந்த ரஹ்மத்தி சபகத்து வலபி என்று ஒரு ஹதீஸ் குதுஸியில இருக்கிறது. என்னுடைய ரஹ்மத்து என்னுடைய கோபத்தை விட மிகைக்கும் அப்படின்னு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பெருசு. மன்னிப்பு கேட்க நமக்கு தான் மனசு வர மாட்டேங்குது. ஆனால் அல்லாஹ் என்றைக்குமே ரஹ்மத்துடைய வாசலையும் தௌபாவுடைய வாசலையும் திறந்து வச்சு எல்லாம் உட்கார்ந்துருக்கான். தௌபா செய்யா, நான் உன்னைய மன்னிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் இருக்கிறான். இணை வைக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், நசாராக்கள், அவங்கள பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் பேசும். அவர்கள் 3 கடவுளிலே ஒரு கடவுளாக அல்லாஹ்வை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். அவங்களுடைய தண்டனைகளை பற்றி பேசுவதற்கு முன்னால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இல்லம் யன்தஹு அம்மா யகூலு, அவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதை விட்டும் அவர்கள் தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால், என்ன அவர்கள் சொல்லுகிறார்களோ, 3 கடவுள்ல ஒரு கடவுளா அல்லாஹ்வை சொல்றாங்களே, அந்த மாதிரி சொல்லுவதை விட்டும் அவர்கள் விலகி கொள்ளவில்லை என்றால், பிறகு அல்லாஹ் தஆலா இருக்கிறானே அவன் சொல்லுகின்றான், இவர்கள் ஏன் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்வது இல்லை, இஸ்திக்ஃபார் செய்வது இல்லை? அல்லாஹ் பெரிய கஃபூருர் ரஹீமாக இருக்கிறான், மன்னிக்கக்கூடியவன், கருணையாளனாக இருக்கிறான் அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்றான். அதே மாதிரி அகலிகளை தோண்டி முஸ்லிம்களை நெருப்பு வைத்து எரித்தார்களே, அவர்களை பற்றி பேசிவிட்டு அல்லாஹ் தஆலா கூறுவான், யார் முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கஷ்டங்களை கொடுத்தார்களோ, தௌபாவும் செய்யவில்லையோ, அவர்களுக்கு நரகத்தினுடைய அதாபு ஜஹன்னம், அதாபு நார், அவர்களுக்கு நரகத்துடைய வேதனை, நெருப்பினுடைய வேதனை அவர்களுக்கு கிட்டும் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே ஆக மொத்தத்தில் குணா ஜைசா பி ஹோ கித்னா பி ஹோ, பாவம் எப்படி இருந்தாலும் சரி, அது எவ்வளோ இருந்தாலும் சரி, எந்த வெரைட்டியில் இருந்தாலும் சரி, நிராசை அடைய தேவையில்லை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பெருசு. தௌபா செய், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் கஃபூருர் ரஹீமாக இருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா இதில் அல்லாஹ் சொல்லுகிறான். சில விளக்கங்கள் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான